மக்கா வணக்கம் டே. ஐயா பொன்முடிக்கு என்னதான் ஆச்சு? உளறல் பேச்சுக்களும் உள்ளடி வேலைகளும். ஏன் இப்படி பண்ணுறாரு? 3 வருஷம் ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க சொன்னால் நான் எல்லா சீரியலும் பார்ப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருயா. அன்னைக்கு அப்படித்தான் போகிற போக்கில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சண்டையை முட்டி விட்டார். இப்போ என்னடான்னா இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயாவோட தொகுதியில் தானே விசிக்க போட்டி போடுதாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்காம சொந்த சின்னத்தில் நிற்பேன்னு அடம் பிடிச்சாங்க தானே. கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக தான் வருது. கூட்டணி தர்மம் சூப்பராக இருக்குது போங்க. சரி மக்களே, ஐயா என்னமோ பண்ணட்டோம், நாம் விரிவான செய்திகளை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஓட்டு கேட்டு போன திமுக எம்எல்ஏவை ஜனங்க கேள்வி கேட்டு விரட்டியிருக்காங்க. உடன்பிறப்புகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஜனங்க விடுற மாதிரி தெரியல. எம்எல்ஏ கிடைச்ச கேப்பில் நைஸாக எஸ்கேப் ஆயிட்டார். அண்ணன் உதயநிதி விவரமாக பேசுகிறதா நினச்சி பேசி தேவையில்லாமல் பல்பு வாங்கியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் மதுவிலக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அக்கா ஜோதிமணியை கேள்வி கேட்டு ஓட விட்டாங்கல்ல. இப்ப ஜனங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு போல. கேள்வி கேட்கல, ஒரு வார்த்தை கூட பேசல, பிபி ஊதியே விரட்டி விடுறாங்க ஐயா. திருப்பூர் பக்கம் ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்ட ஒரு பெண்ணை பாஜக காரங்க அடிச்சதா சொல்லி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பெண் என்றும் பாராமல் ஆபாச வார்த்தைகளை பேசி அடிக்கிறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். அன்னை உதயநிதி மறுபடியும் டாஸ்மாக் பத்தி உளறி இருக்காருப்பா. திமுக கும்பல் போகிற பக்கமெல்லாம் பெண்கள் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெண்கள் என்ன கேட்குறாங்க? மதுவிலக்கு கொண்டாடுறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்காங்க. அண்ணன் உதயநிதிக்கிட்டையும் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அண்ணன் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கம் அண்ணன் உதயநிதி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த ஒரு அம்மா டாஸ்மாக மூடுதேன்னு சொன்னீங்களே என்னாச்சின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணன் வழக்கமாக ஒரு பதில் வச்சிருப்பார்ல, எங்கள் தாத்தா 2016 மூடுறேன்னு சொன்னார், நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதே பதிலை சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பொசுக்குன்னு 2016 நான் உங்கள் தாத்தாவுக்கு தானே சாமி ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாவம் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியலை. அண்ணன் பொதுவாக வாக்காளர்களை கோமாளிகள்னு நினச்சிட்டு பேசக்கூடாது. அதுலேயும் நம்ம ஊர் பெண் வாக்காளர்கள் ரொம்ப விவரமானவங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா கூட விட்டுருவாங்க. எதிர்கேள்வி கேட்டீங்க, சோழி முடிஞ்சு. அப்புறம் இப்படி தான் பல்பு வாங்க வேண்டியிருக்கும். மதுவிலக்கு மட்டும் இல்லை, திமுக சொன்ன எந்த வாக்குறுதியையும் அவங்க நிறைவேற்றினதா வரலாறே இல்லை. ஜனங்க தான் இதை சீக்கிரம் புரிஞ்சுக்கிடணும். மக்கா, பொதுவாக திமுக வேட்பாளர்களை கேள்வி கேட்டு ஓட வச்சு தான் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கரூருக்காரங்க வித்தியாசமாக இருக்காங்கப்பா. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அக்கா ஜோதிமணியை விரட்டி விட்டுருக்குறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் அக்கா ஜோதிமணி கரூர் முழுக்க சுற்றி வர்றாங்களாம். ஏன்னா எந்த ஊர்லேயும் நிம்மதியாக ஓட்டு கேட்க முடியல. இந்த ஊர் வேண்டாம், அந்த ஊர் போகலாம், அந்த ஊரும் வேண்டாம், அடுத்த ஊர் போகலாம்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனாலும் எல்லா ஊர்லேயும் அக்காவை விரட்டிகிட்டே இருக்கிறாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு ஊரில் அக்கா கிட்ட பேசக்கூட ஜனங்க தயாராக இல்லை. திருவிழாவில் ஊதுற பொம்மை பிபியை ஊதி விரட்டி விட்டுருக்காங்க. ஒரு எம்பிக்கு இது எம்புட்டு பெரிய அசிங்கம் தெரியுமா? பேசி விரட்டுனா கூட பரவாயில்ல, ஜனங்க பேசக்கூட தயாரா இல்லைன்னு சொன்னா எவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்னு பாருங்க. அக்கோ பிபி ஊதுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. திமுக கூட்டணிக்கு ஊரே ஒன்று சேர்ந்து சங்கு ஊதுன மாதிரி தெரியுது. பொதுவாக நாம நாடக கும்பலோட வண்டவாளத்தை தான் தண்டவாளத்தில் ஏற்றுவோம். ஆனால் பாருங்க, இன்னைக்கு நாம் இன்னொருத்தரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஐயா கருணாநிதியை மிஞ்சிற மாதிரி இன்னொரு கருணாநிதி உருவாகியிருக்கார். வாக்குறுதிங்கிற பேரில் என்னென்ன அடிச்சு விடுதாருங்கிறீங்க. ஐயா கருணாநிதி சொன்ன நிலமில்லா விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம்ங்கிற வாக்குறுதியெல்லாம் தோற்று போகிற மாதிரி அண்ணன் அண்ணாமலை சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்திலே 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சிகள் எடுப்போம்.
கோவை மெட்ரோ பணிகளை அறிவித்தது அதிமுக அரசாங்கம். அதான் அண்ணன் அண்ணாமலை விரைந்து முடிப்பேன்னு சொல்லுதாரு, நல்ல விஷயந்தான். ஆனால் சென்னை மெட்ரோ பணிகளுக்கு மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதை செய்யாத இவங்க எப்படி கோவை மெட்ரோ பணிகளை செய்வாங்க? அண்ணன் சொல்கிற இந்த வாக்குறுதியை நாம் எப்படி நம்புறது? அப்புறம் ஐஏஎம் கொண்டு வர போகிறதா அண்ணன் சொல்லுதாரு. அண்ணே, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்படித்தான் மதுரையில் எய்ம்ஸ் கொண்டாரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இங்கே 11 மெடிக்கல் காலேஜே கட்டி முடிச்சிட்டோம். 5 வருஷமாச்சு, இன்னும் எய்ம்ஸ் கட்டிடம் எந்திரிச்ச வார்டு இல்லை. நீங்கள் ஐஏஎம் கட்டுவீங்கன்னு சொல்கிறத நாங்கள் எப்படிண்ணே நம்புறது? 4 நவோதயா பள்ளியா? அண்ணே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாவட்டத்துக்கு ஒரே ஒரு நவோதயா பள்ளியை தான் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுக்குது. பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் மட்டும் 2 கட்டுதாங்க. நாடு முழுக்க இதுதான் நடைமுறை. கோயம்புத்தூரில் மட்டும் எப்படிண்ணே 4 கட்டுவீங்க? காட்டுறவன் காதை கொஞ்சம் தூக்கி காட்டினா எப்படி வேணாலும் குத்துவீங்களா? சரி, அப்படியே நீங்கள் 4 கட்டுறீங்கன்னே வச்சுப்போமே, இடம் யார் கொடுப்பா? மாநில அரசாங்கம் தானே கொடுக்கணும். அதுக்கு தான் வாய்ப்புங்கிறதே இல்லையானே. கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். நீர்வளத்தை மேம்படுத்துவீங்களா? அண்ணே, உங்கள் ஊர்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவீங்களே கர்நாடகா. அங்கே நாம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மேகதாதானை கட்டியே தீர்வோம்னு சொல்லுதாங்கண்ணே. அதை பற்றி வாய் திறக்காத நீங்கள் கோயம்புத்தூர் நதிகளை பற்றி சொல்கிறத எப்படிண்ணே நம்புறது? ஏன்னா மத்திய அரசாங்கம் வாய் திறக்க மாட்டேங்கினே, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் கோதாவரி காவிரி இணைப்பு பற்றி எம்புட்டு நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதிலெல்லாம் உங்கள் பாஜக அரசாங்கம் ஆர்வம் காட்டவே இல்லையேண்ணே. காட்டி இருந்தால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத நம்பலாம். போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசுடைய NCB மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம். இருக்கிறதுலையே உச்சகட்ட காமெடி இதுதான். ஜாஃபர் சாதிக்குன்னு திமுக முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு, எப்படி மத்திய அரசாங்கத்தோட மொத்த அதிகாரமும் இருக்கிற டெல்லியில் உட்காந்துட்டு 3 வருஷமாக போதைப் பொருள் கடத்தியிருக்கான். அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவில் இருந்து சொன்ன பிறகு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிர்வாக லட்சணம் அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க கோயம்புத்தூரில் NCB ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஓப்பன் பண்ணி என்னன்னே செய்ய, வேலை செய்யணும்லண்ணே. அப்புறம் NIA ஆஃபீஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க, அதுதான் ஏன்னு புரியலை. மக்கள் மருந்தகம், அதாவது 10 வருஷமாக பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்போல்லாம் நிறுவாத மருந்தகத்தை ஜெயிச்சா தான் நிறுவுவேன்னு சொல்லுதார். அதை விடுங்க, 250ன்னு சொல்கிறாரு. அந்த நம்பரை தான் நம்ப முடியல. இந்தியாவில் எந்த நாடாளுமன்ற தொகுதியில் 250 மருந்தகங்களை இவங்க திறந்திருக்காங்க? 10 வருஷமாக பாஜக ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் கூட இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க இங்கே செய்வேன்னு சொல்கிறத என்னன்னு சொல்கிறது? 100 வாக்குறுதி 500 நாள். இப்படித்தான் 100 நாளில் புகார் மனுவெல்லாம் விசாரிக்க போகிறேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார். அதே ஸ்டைலில் அண்ணன் அண்ணாமலையும் சொல்லுதார். அண்ணே, முதல்ல 2019 தேர்தலில் உங்கள் கட்சி கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பற்றி யோசிப்போம். அப்புறம் அண்ணன் அண்ணாமலை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரோடு ஷோ பண்ண முடியுமான்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை, அண்ணன் ரொம்ப நாளாக கர்நாடகாவிலே இருந்துட்டார் இல்லையா, அதனால் இங்கே யார் ஸ்ட்ராங்குன்னு அண்ணனுக்கு தெரியல. நேற்றுக்கு திருவண்ணாமலைக்கு பிரச்சாரத்துக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமிக்கு சுமார் 1.5 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தொண்டர்களும் பொதுமக்களும் வழி நடுக நின்று திருவண்ணாமலையவே ஒரு குலுக்கியிருக்காங்க. அண்ணன் ரோடு ஷோ பண்ணணும்னு பண்ணலை, பொதுக்கூட்டத்துக்கு வந்தவருக்கு தான் வரவேற்பு இப்படி பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. ரோடு ஷோ பண்ண போகிறேன்னு களத்தில் இறங்குனாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.